பலமாய் வெளிப்படும் கர்த்தாவே. உம்முடைய பலத்தில் சுவாமி நாங்கள் நிலைத்து நிற்கிறோம். அடியானை மறைத்து உம்முடைய வார்த்தையில் சுவாமி நீர் வெளிப்படுவீராக. மறைபொருள்களை எங்களுக்கு விளங்க பண்ணுங்க. Lord, show us the hidden treasures, Lord Jesus, which is in your written word, the Bible, Lord Master. Cover your servant and let your name alone be glorified. Amen. நம்ம எல்லாரும் இந்த வருட துவக்கத்தில் ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம்னு ஆண்டவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். அது என்னதுன்னு சொல்லுங்க. வாட் இஸ் இட்? இந்த வருஷ துவக்கத்துல நாம ஒரு காரியத்தை தியானிக்க ஆண்டவர் சுத்தமா இருந்தார். We are going to be meditating. போன வாரம் நம்ம எதை பற்றி பார்த்தோம்? Journey begins. நம்மளுடைய பயணம் துவங்கி விட்டது. ஆனால் நமக்கு என்ன பயணம், எங்கே போக போறோம்னு யாருக்கும் தெரியாம இருக்கு இல்லையா? எப்படி போக போறோம், எதுல போக போறோம், எவ்வளவு தூரம் போக போறோம், யாரெல்லாம் அந்த பயணத்தில் வரப்போகிறார்கள் அப்படின்றது நமக்கும் ஆண்டவருக்கும் ஆன ஒரு காரியம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருக்கு மாத்திரமே அது தெரிந்த ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனால் இந்த போன வாரம் நாம் பார்த்த இந்த வருடத்தின் முதல் வாரத்தில் நாம் பார்த்த காரியம், இந்த பயணம் ஒரு பயங்கரமான ஒரு பயணமாக இருக்க போகிறது. பயங்கரம் நான் ஏன் சொல்றேன்னா, it is going to be filled with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நம்மளுடைய பயணம் இருக்க போகிறது. நான் சொன்னதை போல 3 பயங்களை குறித்து கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் பார்த்தோம். மரியாளுக்கு இருந்த பயம், மெய்ப்பர்களுக்கு இருந்த பயம், ஏரோதுக்கு இருந்த பயம். நாம ஏரோதா மரியாளா மெய்ப்பர்களான்னு நமக்கு தான் தெரியும். அதே போல நமக்கு எந்த ஒரு பயமாக இருந்தாலும் அதை நீக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பயணத்தில் அவர் ஒரு பயங்கரமான ஒரு சில காரியங்களை நமக்கு விளங்க சித்தமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? He's going to reveal some mysterious things which may not be comprehensible to many people. சிலருக்கு புலப்படாத அதிசய காரியங்களை நமக்கு உணர்த்த இருக்கிறார். நாம் பெரிய சபையா இல்லாமல் இருக்கலாம், but God is ordained this church for a very, very unique ministry, a very unique purpose. This is not like any other church where we go, sit, listen to the word and go and do the other worldly stuff. நாமும் மாம்சமானவர்கள் தான். ஆனால் இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாரம் என்னன்னா, நம்முடைய பரிசுத்தத்தில் நாம் வளருவதுதான் இந்த சபையில் ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. There is zero tolerance for nonsense. அதே ஆனா zero tolerance for நோ மாஸ்க் அப்படின்னா சொல்றாங்க இல்லையா? அதே போலதான் திருச்சபைகள் எல்லாமே ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் சின்னா இருக்கணும். ஏன் அப்படி சொல்ற காரியம்னா, அதுதான் ஆண்டவர் முன்பதாகவே சொன்னார், இது ஒரு பயங்கரமான ஒரு வருடம். This is going to be a very mysterious and awful year. ஏன் அப்படின்னா, சில காரியங்களை நீங்க விளங்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய மன கஷ்டத்தை கொடுக்கலாம். I don't know why I'm prompted in my spirit to say this, but this is for me also. ஒரு போதகனாக எனக்கும் இது பொருந்தும் என்பதை விசுவாசித்துதான் நான் இங்கே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நாம் மீடியோக்கராக, நாம் வெறுமனே ஒரு அனலும் இல்லாமல் ஒரு குளிரும் இல்லாமல் நாம் வாழ்க்கையை கடந்து ஏதோ ஒரு சபைக்கு போகிறோம், ஏதோ ஒரு 4 பேரோட உட்கார்ந்து சாப்பிடுறோம், அதுதான் நம்முடைய திருச்சபை என்பதை நாமே நமக்கு சொல்லிக் கொண்டு வாழும் காலங்கள் இனி நடக்காது. அப்படி இருந்த காலங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, this is not the year for that. You need to be mindful and you need to be understanding that the journey is going to be a very tough one, hard one. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், உங்களை பலப்படுத்த இந்த சபை இருக்கிறது. உங்களுக்கு வேற எதுக்காவது நீங்க சபைக்கு இங்க வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதற்கான சபை இது அல்ல. மறுபடியும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்க. ஏனென்றால் இங்கே சில மறைபொருள்களை ஆண்டவர் விளங்கிக் கொண்டே எடுத்து நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அதை தான் நாம் இந்த வாரம் அதை ஒரு முதல் துவக்கமாக பார்க்க இருக்கிறோம். What is the Holy Spirit? Children, I will ask everyone, you have to answer because we are a small group. I think I can ask, who do you think is the Holy Spirit and what do you understand about the Holy Spirit? That it touches a lot of people. Like people get touched by the Holy Spirit sometimes when they're in church. Okay. Tamara, what is the Holy Spirit?
Loud. It's not the soul in your heart. Soul in your heart. That's correct. ஆண்டி நீங்க சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர்னா யார்? இல்ல உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க. அவர் ஆவியானவர். உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவது. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துபவர். யாழ்னிக்கு ஒரு மாதிரி. ஆண்டி உங்களுக்கு கண்டித்து உணர்த்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் இந்த உலகம் இயங்காது. Without the move of the Holy Spirit, the world will not exist or operate. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூவரும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், சாவரனாய் வீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம பார்த்த காரியங்கள், இவ்வளவு வருடங்களாக நாம் கேட்ட காரியங்களும் பார்த்த காரியங்களும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் கேட்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்கு அவர் என்ன செய்கிறார், நமக்கு எப்படி அவர் செய்கிறார்னு நம்ம பார்க்கணும். அவர் நம்மை எப்படி இயக்குகிறார் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். How the Holy Spirit is going to make us work. எப்படி கிரியைகளை நம் வாழ்க்கையில் செய்ய பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார், இல்லாட்டி செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். நாம் போன பைபிள் ஸ்டடியில பார்த்ததை போல we saw about a disciple. நாம இந்த டிசைபிள்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். There was a character called Doubting Thomas. சந்தேக தோமாவை குறித்து பார்த்தோம். அவர் ஒரு சந்தேகம் நிறைந்த மனிதராக இருக்கிறார். நிறைய இன்ஸ்டன்சஸ்ல நிறைய டவுட்ஸ் அவருக்கு இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து அவரை தொட்ட பொழுதோ அவருடைய சந்தேகம் எல்லாம் மாறி போயிடுச்சுன்னு நம்ம பார்க்கணும். இயேசு சுவாமி எப்படி வந்தார்? How did God come into the place where the disciples were gathered? உங்களுக்கு எல்லாம் நினைவு கூறதுக்காக சொல்றேன். இயேசு சுவாமி மரித்துட்டார். மரித்த பிறகு அவர்கள் சீஷர்கள் எல்லாம் செதறி ஓடி அங்கங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ தோமாவும் அவருடைய சீஷர்களும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது தோமா சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன், நீங்க எல்லாம் போய் இயேசு சுவாமி வெளியில பாத்துட்டீங்கன்னா நான் என் கைகளை விழாவில் விட்டு அவருடைய காயங்களை தொட்டாலே ஒழிய நான் இயேசுவை உயிர் தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப ஏசாமி என்ன பண்றாரு? அவரு உள்ள வராரு. உள்ள வந்து அவருக்கு கையை காமிச்சு என் தழும்புகளை காமித்து அவர் சொல்றார், இந்த பார்ப்பா நான் வந்திருக்கேன்றாரு. அதற்கு தோமா வந்து அதை தொட்டாரா தொடலையா? நீங்க சொல்லுங்க. தொட்டு பார்த்து விசுவாசிச்சாரா? தொட்டு பார்த்தாரா? தொடல இல்லையா? தோமா தொடல. தொடாமல் தான் அவருக்கு விசுவாசம் வந்தது. இயேசு சுவாமி தொட்டு பாருன்னு சொல்றாரு. ஆனா தோமா தொடவே இல்லை. அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு சுவாமி உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் டவுட்ஸ் எல்லாம் முதல்ல ஓடிடும். அவங்க ஏன் அப்படி உழுவுறாங்க, அவங்க ஏன் அப்படி பல பாஷையில பேசுறாங்க, அவங்களுக்கு என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, இப்படின்ற குழப்பங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. அப்படி உங்க வாழ்க்கையில குழப்பம் இருந்தது, இல்ல டவுட் இருந்தது, இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், தொட்டா நான் விடுவேன், தொடாட்டியே நான் விடமாட்டேன் அப்படின்ற சந்தேகங்களோடு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன இல்லை? பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்று கொள்ளவில்லை. ஆமென். விசுவாசிக்கலன்னு இல்ல, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறீங்க. நீங்க பரிசுத்த ஆவியானவரின் தொடுதலை இன்னும் உணரவில்லை, இல்லாட்டி நீங்கள் அவரை ரிசீவ் பண்ணவில்லை. You have to receive the Holy Spirit. First, this year we saw that without the Holy Spirit you cannot move forward. ஆவியானவர் இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கை முன்னோக்கி செல்லாது. நீங்க அப்படியே இருப்பீங்க, அப்படியே ஒரே குட்டையில ஊறின மட்டைகளாய் உட்கார்ந்து கொண்டே இருப்பீங்க. You will not move anywhere. You will just be there stagnant, and the stagnant water is deadly and it is polluted. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? வியாதிகள் நீங்கணும், உங்களுடைய கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் போகணும், உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் சமாதானமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியானவரின் தொடுதல் உங்களுக்கு வேணும். இது ஒரு சாதாரண மனிதனுக்கு புரியாது, ஆனால் விசுவாசிகளுக்கு இது புரியும். விசுவாச கூட்டத்துக்கு தான் இந்த வார்த்தைகள் போய் சேரும் என்பதையும் நான் உணர்ந்திருக்கிறேன். Because this is not an ordinary word, this is not an adulterated word, this is the very word which comes through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் பேசும் வார்த்தை. அதனால்தான் நாம் கவனத்தோடு நாம் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். Acts chapter 8 verse 1 to 25 படிங்க. தொடர்ந்து முழுசா படிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான்.
அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். போதும். என்ன பாருங்க, இயேசு சுவாமி மரித்த பிறகு உலகமெங்கும் போய் சீஷர்கள் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். எல்லா இடத்துக்கும் முதல்ல பக்கத்துல இருக்கிற ஊருக்கெல்லாம் போய் சொல்ல போயிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பயங்கர கொடூரமான ஒரு மனிதன் வந்து ஒரு காரியத்தை பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? என்ன பண்ணிருக்காரு? யார் அந்த மனிதனுடைய பேர் என்ன? இல்ல, ஸ்தேவான், சவுல். சவுல் என்ன பண்றாரு? சவுல் ஸ்தேவானை கொலை பண்ணிடுறாரு. அவர் ஸ்தேவானை வகை தேடி அவர் பிடித்து கொலை பண்ணுகிற ஒரு மனிதனாய் இருக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது பாருங்க, தொடர்ந்து படிங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவல் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எப்படியா? யாரெல்லாம் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள்? சிதறி போனவர்கள் எல்லாம் போய் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஊழியர்களில் பிரதான ஊழியன் பவுல்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? He is the greatest apostle ever lived. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? பவுல் போய் யாரெல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கான்? சுவிசேஷத்தை சொல்றாங்க. சுவிசேஷத்தை சொல்ற மக்கள் எல்லாம் தலைவன் இல்லாத ஒரு கூட்டமாய் திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசுசாமி தான் உங்களுக்கு லீடர் இல்லையா? இயேசுசாமி மரித்தவர், சின்ன பையன், 33 இயர்ஸ்ல அவர் கொண்டுறாங்க. கூட இருக்கிற அந்த பவர், அந்த சுவிசேஷத்தோட வல்லமையினால் மாற்றப்பட்டு அவர் என்ன பண்றாங்க? போய் நம்ம யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லணும்னு கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்தேவான் என்ற ஒரு சீஷனை பிடித்து யார் கொலை பண்ணிடுறார்? அவர் இந்த அத்தாரிட்டிஸ் கொண்டுறாங்க. அவருக்காக ஸ்தேவானுக்காக உட்கார்ந்து துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்காங்க. படிங்க, என்ன பண்றாங்க? ஸ்தேவானுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியா இல்ல அதுக்கு முன்னாடி ஸ்தேவான் என்ன சொல்றாங்க? ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, நாங்க சமாதானமா இருக்கோம், ஸ்தேவான் மரித்தால் நாங்கள் போவோம்னு இல்ல, துக்கம் பண்றாங்க. அவங்களாம் வெரி ரியல் பீப்புள், மாம்சமும் ரத்தமும் உள்ள ஒரு சாதாரண மனிதர்கள் தான். இருந்தாலும் துக்கம் கொண்டாடி விட்டு என்ன பண்றாங்க? அடுத்த நிமிஷமே என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை சொல்ல திரும்ப ஓடுறாங்க இல்லையா? அதான போட்டிருக்கு. நான் வேற ஏதாவது சொல்றேன். அத சொல்லுங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எங்கும் சிதறி போய் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்புறம் பிலிப் என்ன பண்றாருன்னு பாருங்க. பிலிப் என்பவர் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்குள் போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப் செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. இங்கிலீஷ்ல படிங்க. இங்கிலீஷ்ல இருக்கா முனிகா? நான் படிக்கிறேன். Now those who were scattered went about preaching the word. Philip went down to the city of Samaria and proclaimed to them the Christ. இயேசுவை குறித்து அவன் பிரசங்கித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. யாரு சொல்றா? சீஷர்கள் தான் ஒரு பக்கம் போறாங்க. ஸ்தேவான் மரித்துறாரு. சவுல் எல்லாரையும் தேடி தேடி வீட்டுக்குள்ள போந்து ஒவ்வொரு வீடா தேடி விசுவாசிகளை கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ பிலிப்னு ஒரு மனுஷன் போய் இயேசு சுவாமியோட சீடன் போய் என்ன பண்றான்? கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து, அவனும் ஒரு தனியா ஒரு கூட்டமாய் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்துட்டு இருக்கான். And the crowds with one accord paid attention of what is being said by Philip. When they heard him, they saw the signs he did. என்னவா? அவன் போய் அங்கே பிரசங்கிக்கும் பொழுது என்ன பண்றாங்க? போய் அவன் சயின்ஸ் என்னது இங்கிலீஷ்ல? சாரி தமிழ்ல அடையாளங்களும் அற்புதங்களையும் பார்த்து அவனை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாங்க. என்னது இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்குது? இவனுங்கெல்லாம் சும்மா இருந்த ஒரு கூட்டம் தானே. இயேசுன்ற யோசிச்சு பாருங்களேன். ஒரு லீடர் இருக்காரு, அவரை சிலுவையில அரைஞ்சு கொன்னுட்டாங்க. கொன்ன பிறகு என்ன ஆகுது? எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைப்பாங்க. ஒரு பெரிய போர் நடக்குது, போரோட ஒரு கண்ட்ரியோட லீடர் இல்லாட்டி ஒரு ரெபல் லீடர் கொண்டுட்டாங்க, என்ன தட் இஸ் ஃபினிஷ்ட். ஆனா அதுக்கப்புறம் தான் ரியல் திங் ஸ்டார்ட்ஸ். அது ஏன் ஸ்டார்ட் ஆகுதுன்றது தான் முன்னாடியே சொன்னேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா?
That is the power of the Holy Spirit. தொடர்ந்து படிங்க. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்னும் பேர் கொண்ட இல்ல அதுக்கு முன்னாடி படிங்க. அநேகரில் அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அப்போது என்ன பாருங்க, பிலிப் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் பிரசங்கிக்கும் பொழுது நடக்கிறது. அங்கே என்ன ஆகுதான், அநேக ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, எத்தனை இருக்கும், அநேக அசுத்தாவிகள், அநேகரில் இருந்த, அதான் சொல்றேன், நாட் ஒன் மேன், நாட் ஒன் வுமன். அவங்க எல்லாம் எப்படி நார்மல் பீப்புள், நல்லா வராங்க, தேவாலயத்துக்குள்ள போற கூட்டம் தான் அங்க வந்திருக்கோம் இல்லையா. யூதர்கள் வைராக்கியமான ஒரு விசுவாச கூட்டம், தேவாலயத்துக்கு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, யெகோவா தேவனை வணங்கி கொண்டிருப்பார்கள். இயேசு சுவாமியை சிலர் ஏத்திருப்பாங்க, சிலர் அநேகர் ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்க. ஆனா அவர்களுக்குள்ள என்ன இருந்துதான், அசுத்த ஆவி இருந்துதான். எனக்கு பிரியமானவர்களே, இதனால் தான் நான் சொன்னேன், இந்த வருஷத்தில் ஆண்டவர் விளங்க பண்ற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். அது எனக்கும் சேர்ந்துதான். ஏன்னா இட் இஸ் நாட் an easy thing. இப்ப திடீர்னு வந்து உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம வெளியில வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, சொல்லுங்க. பயமா இருக்குமா இல்லையா? இல்ல இருக்காத, எனக்கு பயமா இருக்கும். ஆனா அதுதான் அங்க நடந்திருக்கு. ஆனா நாம் அதை குறித்து பயப்பட தேவை இல்லை. ஏன்னா இது சத்தியம் இல்லையா. This is the deliverance which Jesus wants. Because இதுக்கப்புறம் பாருங்க, அங்கே அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் வெளியே போய்விட்டன. வெளியே போயிட்டே இருக்கான். அப்புறம் என்ன ஆகுது படிங்க. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அநேக திமிர்வாதக்காரங்களும் எப்படியா, குரூப்பா, பிசாசு பிடித்தவர்கள் தனி, திமிர்வாதம் பிடிச்சவங்க என்னன்னா வார்த்தைக்கு கேட்காத ஒரு கூட்டம் தான் திமிர் பிடிச்ச கூட்டம். அதுதானே திமிர், டைரக்டா வந்து திமிர் பிடிச்சவன் சொல்றது இல்லையா. திமிர்வாதக்காரர்கள், முரட்டாட்டம் பிடிக்கிறவர்கள், நீ என்ன சொல்ற நான் என்ன கேட்கிறேன் அப்படின்ற ஒரு கூட்டம், பிசாசு, முரட்டாட்டம் பிடிக்கிற கூட்டம். அப்புறம் இன்னொரு கிளாசிபிகேஷன் சப்பானிகள், லேம், நடக்க முடியாம வியாதி விட்டுற ஒரு கூட்டம். அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது, அவர்கள் எல்லாம் குணமாக்கப்பட்டார்கள். எப்படி பாருங்க, this is the power of the Holy Spirit. அப்படி ஒரு ஸ்வீப். அதான் சொல்றல, இன்னைக்கு வந்து எந்த சர்ச்ல நடக்குது, எத்தனை சர்ச்ல நடக்குது, ஒரு சபையில கூட நான் எனக்கு தெரிஞ்சு, நான் தாழ்மையா சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட சபைகள் ரொம்ப கம்மியா போயிடுச்சு. சபைனா எப்படி ஆயிடுச்சுன்னா, இட் இஸ் a gathering place, எல்லாம் வரோம், சாப்பிடுறோம். நான் திரும்ப சொல்றேன்ட்டு டோன்ட் டேக் மீ, இந்த நான் மாம்சத்துல சொல்ற காரியம் அல்ல, இது ஆவிக்குரிய காரியம். ஏனென்றால் சபை அதற்காக கிடையாது. The church is not for men for that. நம்ம வேலைக்கு போலாம், நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்கு நண்பர்கள் இருக்காங்க, ஆனா சபை அதுக்கு கிடையவே கிடையாது. இதுதான் ஆதி சபை. This is the early church. This is the sprouting of the early church. ஏன்னா ஆவியானவர் என்ன பண்றாரு பாருங்க, பிசாசு இருக்கிறவங்க போய் பிரசங்கம் பண்ண, அப்ப வந்து அந்த ஆளு எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும். யாரு பிரசங்கிக்கிறவன்? பிலிப் இல்லையா. பிலிப்பும் ஸ்தேவானும் அவனோட கூட இருந்தவர்களும் சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் போய் அவங்க பரிசுத்தம் இல்லாமல் இந்த மகிமையெல்லாம் செஞ்சிருக்க முடியுமா? அததான் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு குறை உண்டு. There is something wrong in your church. It could be any church, it could be this church, but God is saying the church should not be like that. ஆவியானவர் நிரம்பின சபையாய் இனிமே இந்த புது வருஷத்துல இருக்கணும்னு விரும்புறாரு. இல்லாட்டி என்னவா, ஆண்டவர் முன்னாடியே சொல்றாரு, இல்லாட்டி it is going to be a very hard journey. போன வாரம் பார்த்தோம், the journey begins இல்லையா. துவங்கிட்டாரு ஆண்டவர். எங்க போனாரு, போய் அவரை காத்துக்கிறதுக்காக எகிப்துக்கு போனாங்க. எகிப்துல இருந்து திரும்பி வந்து சேர்ந்தாங்க. திரும்பவும் போய் பலவிதமான காரியங்களை இயேசு சுவாமி செய்யறாரு இல்லையா. ஒரு தேவாலயத்துக்குள் போய் அவரை என்னத்துல பாருங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய், தேவன் பேரிலும் மனுஷர் பேரிலும் அவருக்கு என்ன கிடைக்குது, தயை, ஃபேவர் கிடைக்குது. ஜீசஸ்க்கு ஃபேவர் கிடைக்குது. அதனாலதான் அவர் போய் ஊழியத்தை வல்லமையா செய்ய முடியுது. இல்லாட்டி செய்ய முடியாது. இல்லாட்டி போய் எதையோ ஒன்று படிச்சு வச்சுட்டு ஒப்பிச்சுக்கிட்டு அவர் பண்ணாரா? அப்படி பண்ணாரா? இன்னைக்கு பாருங்க, எத்தனை சர்ச்சஸ்ல போய் எழுதி வச்சு படிக்கிற ஒரு போதனை கூட்டம் தான் இருக்கு. போய் பைபிள் முன்னாடி, நானும் அப்படிதான் இருந்தேன். ஐம் நாட் சேயிங் தட் இஸ் குட் ஆர் ராங் ஆர் பேட். முன்னாடி போய் லேப்டாப் வச்சுக்கிறது, அதுல போய் தட்டுறது, தேடுறது. அப்ப நீ பேசுறியா இல்ல ஆவியானவர் பேசுறாரா? புரியுதா உங்களுக்கு? ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். அததான் ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை கிரியை செய்ய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சபைகள் எழும்ப வேண்டும். இது ரொம்ப கஷ்டம். அததான் சொல்றாரு. இதை நீங்க வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க.
அந்த ஆதி சபையில இப்படி நடந்தது, பரிசுத்த ஆவியானவர் போய் இப்படி இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டே வந்தார். அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் என்ன பாருங்க. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க, அப்போ என்னதான் இந்த மாதிரி சுவிசேஷத்தை சொல்லி பிரசங்கித்து பேய்களை ஓட்டி டெலிவரன்ஸ் நடந்து ஒருத்தர் மேல் கையை வைத்தால் விழுந்து இல்ல, there is a great move of the Holy Spirit. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி திரும்புற நேரத்துல அங்க ஒருத்தன் இருக்கிறான். அவன் பேர் என்ன? சீமோன். சீமோன் ஒரு மனுஷன், அவன் மாய வித்தக்காரன். he is a magician, மந்திரவாதி. அவனும் என்ன பண்றான்னா உட்கார்ந்துட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறான். ஆனா அவன் தேவனுடைய ஆவியினால் அவன் செய்யவில்லை. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நடக்குதுன்னா அது தேவனுடைய ஆவியினால் நடக்கும். வில்லி சூனிய கட்டுகள் உடையும்னா உடையுமா உடையாதா? உடையும். தலையில கை வச்சா கீழே விழுவீங்களா? விட மாட்டீங்களா? பரிசுத்த ஆவியானவர் தொட்டா சொல்றேன் விழுவும் இல்லையா? அதையே யாரும் செய்வார்? பிசாசும் செய்யும். ஆமென். இதை நாம ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் கையாள வேண்டும். அதுக்குதான் ஆவியானவர் சொல்றார், நீங்க இந்த மாதிரியான காரியத்தை நீங்க உள்ள போகும் பொழுது அப்படியே அதெல்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் வந்து கிடையாது, இவர் மேல கை வச்சா விட மாட்டாங்க, இந்த தீர்க்க தரிசன வரங்கள் எல்லாம் எல்லாமே போயின்னு எல்லாத்தையும் நாம அப்படியே ரபிஷ் பண்ண கூடாது. ஏன்னா முன்னாடியே சொல்லிடுறாருல, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆவிகள் ஓடுது, பிசாசுகளுக்கு வெளியில போகுது, இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் சீஷர்கள் மெய்யாகவே செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதே வேளையில ஒரு கவுண்டர்ஃபெட் வந்துருது. அந்த கவுண்டர்ஃபெட் பேர் என்னது? சீமோன். அவன் என்னவா? ஒரு மெஜிஷியன், மந்திரவாதி. அது என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான்னு பாருங்க. தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுக்க வந்தார். என்னவா? அந்த கூட்டம் என்ன பண்ணுது? தேவனுடைய சக்தி இவன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் போய் என்ன பண்றாங்க? செவி கொடுத்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஏன்னா கிரேக்கர்களுக்கு ஞானம், யூதர்களுக்கு அடையாளங்கள். யூதர்களுக்கு நீங்க ஒரு அடையாளத்தை காட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், they will fall. ஒரு அதிசய அற்புதம் அடையாளம் நடந்துச்சுன்னா அவர்கள் அதுதான் இதுன்னு சொல்லி அதை பார்த்து அவர்கள் விசுவாசம் பலப்பட்டுக்கும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு தான் இந்த மாதிரியான ஒரு ஆளு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் நடுவுல, அதிசயம் மேஜிக்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் என்ன பாருங்க, அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தையினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோன் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். பாருங்க, யாரு பிரமிக்கிறா? அந்த மந்திரவாதிக்கே பிரமிப்பு வந்துருது. ஆண்டவருடைய பவர் அப்படிப்பட்டதாய் இருக்கிறது. ஆமென். ஒரு பேயை வைத்துக் கொண்டு ஓட்டும் ஒரு மந்திரவாதி போய் ஆண்டவருடைய வல்லமைக்கு நேராக அவன் மண்டியிட்டு விடுகிறான். he surrenders to the power of the Holy Spirit. எவ்வளவு ஒரு பயங்கரம் பாருங்களேன். ரெண்டுமே ஆவிகள் தான் இல்லையா? இது அசுத்த ஆவி, அது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவரோட பவருக்கு முன்பாக அசுத்த ஆவி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அவன் மண்டிட்டு என்ன சொல்றான்? பிலிப்பினுடைய தீர்க்க தரிசன போதனைகளை எல்லாம் கேட்டு ஞானஸ்நானம், விசுவாசத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கிறான். சும்மா போய் யாரோ சொன்னாங்கன்னு எடுக்கல. அது திரும்ப படிங்க, அதுல விசுவாசத்தினால் போட்டுருக்கோம். சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று. விசுவாசத்தில் ஞானஸ்நானம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்க யாராவது சொல்லி ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அதை ஒரு சடங்காய் செய்திருக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா நீங்க என்னவா எப்படி எடுக்கணுமா? விசுவாசத்தினால் எடுக்கணும். வித்தவுட் தட் யூ வில் நாட் பி இன்ஹெரிட்டிங் தி கிங்டம் ஆஃப் காட். அததான் சொல்றாங்க. இவன் பாருங்க, இவன் மந்திரவாதி தான், இருந்தாலும் அவன் விசுவாசத்தினால போய் ஒப்பு கொடுத்து எடுத்துறான். ஆனா அதோட முடியல ஸ்டோரி. என்ன ஆகுது அதுக்கப்புறம்? சமாரியர் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்களை பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் இங்க இதுதான் இந்த சத்திய வார்த்தை. இன்னைக்கு இருக்கிற வந்து ஒரு ஆழ்ந்த சத்தியம் இதுதான். என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் போய் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க.
யார் அனுப்புறா? பேதுரு யாரை போய் அனுப்புறாரு? 2 பேரை அனுப்புறாரு. Who are the two? யோவானும் பேதுருவும் அவர்களிடத்தில் பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். யார் அனுப்புறா? பிலிப் அனுப்புறாரு. பிலிப்பு. பிலிப் வந்து பேதுருவையும் யோவானையும் சமாரியாவில் யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்களோ அவங்க கிட்ட, யாரு ஞானஸ்நானம் எடுத்தவங்க கிட்ட தான், ஆண்டவரை தெரியாதவங்க கிட்ட இல்ல, ஞானஸ்நானம் எடுத்தவங்க கிட்ட போய் அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாராம்? பரிசுத்த ஆவியானவரை. அப்படின்னா என்ன? அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்ல, யாருன்னு தெரியல. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் முதல்லயே கேட்டேன், பரிசுத்த ஆவியானவர்னா யாரு? எல்லாருக்கும் கேட்டேன். நீங்க இல்ல நீங்க வரல. கேட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான வெளிப்பாடுகள். பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றுக் கொண்டீர்களான்றான் நான் கேட்க போறேன். ஆண்டி, நீங்க பரிசுத்த ஆவியானவரை ரிசீவ் பண்ணிட்டீங்களா? இல்ல. யாழ்னி, have you received the Holy Spirit? No. Tamara, have you received the Holy Spirit? No. Joshua, what is the Holy Spirit? Do you want to answer? Okay, that's fine. You are too young for that. நீங்க பரிசுத்த ஆவியானவரை ரிசீவ் பண்ணிட்டீங்களா? நீங்க பரிசுத்த ஆவியானவரை ரிசீவ் பண்ணிட்டீங்களா? Think so. Okay. ஆண்டி பண்ணல, யாழ்னி பண்ணல. எஸ், கான்ஃபிடென்ட். சிஸ்டர் வந்து திங்க் சோ. இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நீங்க ஆவியானவரை ரிசீவ் பண்ணிட்டீங்க. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நீங்க சொல்ற காரியம், நீங்கள் மெய்யாகவே நீங்கள் ஆண்டவரின் மேல் விசுவாசத்தை வைத்தீர்களானால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் தொடப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். தட் இஸ் a must. That is a நீங்க வெளியரங்கமா போய் நான் பரிசுத்த ஆவியானவரை ரிசீவ் பண்றேன்னு சொல்லணுமோ, இல்லாட்டி டங்ஸ்ல பேசணுமோ, தீர்க்க தரிசனம் போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்னு அது கிடையாது. ஆனா ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிஜமாகவே தெரியும். அதற்கு முதலாவது காரியம் என்னன்னா, you will not be doubting other people. விசுவாசிக்கிறீங்களா? அதான அந்த தோமாவுல பார்த்தோம். தோமா யாரை விசுவாசித்தான்? இயேசு சுவாமியை விசுவாசித்தான். அவருடைய போதனைகளை கேட்டான். அவர் சொல்படி நடந்தான். அவர் கூடவே டிராவல் பண்றான். ஆனா அவன்கிட்ட என்ன இல்ல? ஆவியானவர் இல்ல. அதனாலதான் அவனுக்கு அந்த டவுட். எப்படி அது போகணும்? ஓ, இந்த ஊழியக்காரா, ஓ இந்த பாஸ்டரா, இவரு ஒரு மாதிரி வேற இருக்கா, இவரு வந்து தொட்டாருன்னா உழுவுறாங்க, எல்லாம் செட் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. ஓகே, இவரு தீர்க்க தரிசனம் ஏதோ ஒரு போய் சொல்றாரு. ஓகே, அவரு அது மாதிரி பண்றாரு. அப்ப யாருதான் வந்து ஆவியானவர்ல கிரியை செய்யறாரு? யாருமே இல்லையா? புரியுதா உங்களுக்கு? ஆவியானவர் கிரியை செய்யும் காரியத்தை நீங்கள் விசுவாச வீரர்களா இருந்தீர்கள் என்றால், உண்மையாகவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் பெற்றீர்கள் என்றால் யாரு செய்யறன்னு உங்களுக்கு தெரிஞ்சோம். ஆமென். அதுதான் வித்தியாசம். If you have already received the Holy Spirit, you will know whether these miracles are happening through the Holy Spirit or through devil. இல்லனா உங்களுக்கு தெரியாது, குழப்பமா இருக்கும். அதுதான் சொல்றது, டவுட்டே இருக்காது. ஆவியானவர் வந்தால் no doubts, there will be no element of doubt, no tolerance in church for அசுத்தம். பரிசுத்த ஆவியானவர் இல்லனா நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் கோயில்ல வந்து வச்சுக்கிட்டு அதோடய வாழ்ந்துகிட்டு என்ன சொல்லுவோம்? ஒரே குட்டையில அப்படியே உட்கார்ந்துகிட்டு, ஆண்டவர் நம்மளை மன்னிச்சுடுவாருப்பா, நம்ம அப்படியே இருப்போம்பா, நம்ம அப்படியே போவோம்பா, ஜாலியா போவோம் வருவோம். அது ஆண்டவர் செய்ய மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட காரியங்களை சபைகளில் அனுமதிக்க மாட்டார். அதுதான் நான் சொன்னேன். இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பயங்கரம். எனக்கு பயங்கரமா இருக்கு. இதை எப்படி நம்ம எடுத்துட்டு இந்த வருஷம் முழுவதும் நாம எப்படி போறோம் இல்லையா? That is why I said this church has got a very specific purpose, a very burdened ministry. எல்லா ஊழியமும் நல்ல ஊழியம் தான். ஆனா இது வந்து ஒரு, இது எப்படி சொல்றது, இது வந்து போய் இருக்கிறதை இருப்பதாக சொல்லும் ஒரு ஊழியம். அதனால்தான் பாருங்க, எனக்கே இதை கேட்கும் பொழுது பயமா இருக்கு. அப்ப என்னவா, நான் என்ன பண்ணுமா, நான் வந்து எப்படி இருக்கணும்? நான் போய் வீட்டுல போய் வேற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ கூடாது, முடியாது, பேசக்கூடாது, பார்க்க கூடாது, போக கூடாது இல்லையா? ஆனா நிறைய சபைகள் அப்படி இருக்கா? கிடையாது. சபையில பேசுறது ஒண்ணு, வீட்டுல வேற வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர்கள் பெற்றவர்களா இருந்தால் இதை செய்ய மாட்டீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன தயவுசெய்து வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. இட்ஸ் a gift இல்லையா? பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்கள். வசனம் போட்டிருக்கு இல்லையா? உங்க பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். I believe Joshua will prophesy. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் நாம் பெற்றுக்கொண்டு முன்னாடி போகணும். அதெல்லாம் இல்லைங்க, ஐயோ அவன்கிட்ட ஜாக்கிரதையா, அவன்கிட்ட போவாதன்னு சொல்லி வளர்க்க கூடாது. ஏன்னா யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? That is why God is saying we have to be very careful in receiving the Holy Spirit. இங்க பாருங்க, அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள இல்லை. அதனால என்ன பண்றாங்க? அந்த 2 பேரையும் நீ போய் என்ன பண்ணு,
அவளை ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டாங்க, போய் தண்ணியில ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி முங்கிட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்ல. அவங்களுக்கு போய் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுப்பா, அவங்க மேல பரிசுத்த கை என்ன போட்டுருப்பாங்க, என்ன கை வச்சு அவர்களை பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். ஹalleluya, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, நான் இதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். I hope and pray that this will not be conveying any wrong message. I went to a place for some other thing. ஒரு காரியம் நடந்தது. அங்கே ஒருத்தர் இருந்தாங்க. அவர்கள் சில காரியங்களை என்னோட பேசி பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை, ஒரு பெரிய போராட்டம், வெளியில் வர முடியாத ஒரு போராட்டம், எங்க போகின்ற ஒரு சூழ்நிலை. நான் அவங்க கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். I was going and getting treated for my some ailment. This happened last week. நான் போயிட்டு அந்த இடத்துல ஒரு கடைசியா முடிச்சு சொல்லி எல்லாம் முடிச்சிட்டாங்க. இட் வாஸ் a long conversation கூட இல்ல, மோனோலாக். அவங்க மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. நான் கேட்டுட்டே இருந்தேன். நான் கேட்டேன், ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டேன். பண்ணுங்க அப்படின்னாங்க. ஜெபம் பண்ண ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினா. நான் அதை எவிடென்ட்டா பார்த்தேன். அழுதாங்க, கண்ணிலேயும் தண்ணி வந்தாங்க. அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. திஸ் ஹேப்பன். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஊழியங்கள் இப்படி இருக்க வேண்டும். நான் என்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக இதை சொல்லவே இல்லை. That is why I said it is a short thing. I don't want to elaborate what happened, and I am neither going to say who that is, but this is the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் வந்தா உங்களுடைய பாவங்கள் வெளியே போகும், பரிசுத்தம் உள்ளே வரும். நீங்கள் தீர்க்க தரிசனங்களை நம்புவீர்கள், தீர்க்க தரிசனங்களை பற்றி கொண்டு நடப்பீர்கள். முன்னாடி போகும் பொழுது உங்களுக்கு டவுட்ஸ் வராது. சந்தேகம் வந்தால் உங்களுக்கு அவன் இப்படியோ இவன் இப்படியோ சந்தேகம் வந்தாலே அது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். இது ஆண்டவர்கிட்ட இருந்து வருதா இதுவான்னு சொல்லி நீங்க குழப்பத்துல இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்னது, அது பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட இல்லன்னு அர்த்தம். யூல் பி லைக் ஸ்பார்க் சொல்லுவாங்க இல்லையா, பயங்கர ஷார்ப் அவன் பையன் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? இந்தியால தமிழ் காலேஜ் லாங்குவேஜ் அவன் வெரி ஷார்ப். என்னன்னா பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கும். அவன் போய் அங்க ஒரு வேலையை செய்வான், இங்க வருவான். பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அது உலகத்துக்கு அந்த ஷார்ப்னஸ். பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஷார்ப்பா இருப்பீங்க. டக் டக் டக்குன்னு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நோ டவுட்ஸ், நோ ஃபியர். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த புது வருஷத்தில் ஒரு வாக்குத்தத்தமாக, முதல் வாக்குத்தத்தமாக தருகிறார். அநேக வாக்குத்தத்தம், வாரம் வாக்குத்தத்தம். எனக்கு என்னோட பர்சனல் விசுவாசம் வருஷ வாக்குத்தத்தம் நான் நம்ப மாட்டேன். எவ்ரி டே இஸ் வாக்குத்தத்தம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தம், ஒவ்வொரு வாரமும் வாக்குத்தத்தம், ஒவ்வொரு நிமிஷமும் வாக்குத்தத்தம். அதுதான் ஆண்டவர் நீங்க சொல்றாரு. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தால் பயம் இருக்காது, எல்லாவற்றுக்கும் மேலாக டவுட்ஸே இருக்காது. அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தயவுசெய்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. இட் இன்க்ளூட்ஸ் நாட் ஒன்லி மெம்பர்ஸ், இட் இஸ் ஆல்சோ பாஸ்டர்ஸ். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நிறைய பேர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கேன், நான் பர்சனலா பார்த்திருக்கேன். ஏன்னா நம்ம போய் ஜட்மெண்ட் எல்லாம் இல்ல. யூ கேன் டெல் பை தேர் ஒர்க்ஸ், யூ கேன் டெல் பை தேர் ஸ்பீச். நான் சொல்றேன், எழுதி வச்சுட்டு படிக்கிறது அதுவே ஒரு சைன் ஆஃப் not having the Holy Spirit இல்லையா? எனக்கு பிரியமானவர்களே, இது ஒரு ஆழமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. அதான் சொன்ன, இந்த வருஷம் துவங்கி விட்டது, நாம் நடந்து போயிட்டே இருக்கோம். இது நம்மளுடைய விசுவாசத்தை பலப்படுத்த, நம்மளுடைய பரிசுத்தத்தை அதிகப்படுத்த, நாம் தேவனின் சாயலாக மாறுவதற்காக தான் ஆண்டவர் நம்மளை இதை கேட்க வைத்து கொண்டிருக்கிறார். படிங்க, அதுக்கப்புறம் என்ன பாருங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளவிட அவர் ஜெபம் பண்ணினார். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெற்றத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை பார்த்து, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கில்லை, பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். பாருங்களேன், சீமோன் என்ன பண்றான், போய் இத பாத்துறான். இந்த அதிசயத்தையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தொட்டா என்ன ஆகும், எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குறத டான்ஜிபிளா பிசிக்கலா பாத்துறான். பார்த்தோம் என்ன பண்றான், இவனுக்கு அந்த பவர்ல இருந்தான் இல்லையா, இந்த உலக பிரகாரமான அவனும் ஒரு ஊழியக்காரன் தான். ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொண்டு இது பண்ணிட்டு இருந்தானா என்னது, அவனும் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். ஆனால் தேவனுடைய ஊழியம் அல்ல. இவர்களை பார்த்து, மெய்யான ஊழியத்தை பார்த்து என்ன பண்றான், அதை பார்த்து காப்பி அடிச்சு காசு கொடுத்து அதை அந்த கிஃப்ட் எனக்கு கொடுங்க, அந்த பவர் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி
பேதுரு கிட்ட கேட்கிறான். அப்ப என்ன சொல்றாரு? உனக்குள்ள இருக்கிறது யாரு? துர்குணம், பிசாசு, டெவில். இதுதான் சொல்றது. திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் டெலிவரன்ஸ் எவ்ரிபடி நீட்ஸ் டு ஹேவ். சைமன் விசுவாசத்தினால் தான் ஞானஸ்நானம் பெற்றான். அவன் சும்மா போய் யாரோ சொன்னாங்கன்னா ஞானஸ்நானம் பெறல. அவன் உண்மையாகவே ஆவியானவர் தொட்டு ஞானஸ்நானம் பெற்றவனும் எப்படி ஆயிரம் திரும்பவும் யூ வில் பி பேக்ஸ்லைட். பரிசுத்தாவியான ஒரு தடவை வந்துட்டாருன்னா நீங்க அப்படியே பரிசுத்தமாக இருந்து பரிசுத்தமாய் பரலோகத்துக்குள்ள போக மாட்டீங்க. தட் இஸ் a கைட்லைன், ஒரு ஃப்ரேம்வொர்க். புரியுதா உங்களுக்கு? நீங்க பாவத்தை செய்ய துணிய மாட்டீங்க. நீங்க திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு இல்லன்னு அர்த்தம். பாவம் செய்வது மனித இயல்பு தான். எவ்ரிபடி வில் டூ. ஐம் நாட் சேயிங் யூ ஷுட் டூ, பட் ஆனா பரிசுத்தாவியான அந்த முதல்ல அந்த உணர்வு வந்துடும். ஐயோ நம்ம செய்யணுமே அப்படின்ற முதல்ல பயம். அதையும் மீறி சிலர் செய்வாங்க இல்லையா? அதையும் மீறி துணிகரமா போய் பேசக்கூடாது, நான் இன்னைக்கு யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் என் வாயினால் பேசவே கூடாதுன்னு இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணிடுவாங்க? பேசிடுவாங்க. போய் எதையாவது கெட்டதா சொல்லிடுவாங்க. அப்ப என்ன? அப்ப அங்க என்ன இல்ல? பரிசுத்தாவியானவர் டெலிவரன்ஸ் அங்க இன்னும் நடக்கல. ஆனா கோயிலுக்கெல்லாம் போவாங்க, சபையில முதலாளா நிற்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அவங்க கிட்ட என்ன இல்ல? தேவனுடைய வல்லமை இல்ல. தேவனுடைய வல்லமை இல்லாமல் இந்த வருடத்தை நம்மளால் கடக்க முடியாது. இட்ஸ் வெரி ஹார்ட். நான் தான் சொல்றேன் இல்லையா? திஸ் இஸ் வெரி டஃப் இயர். திஸ் இஸ் நாட் an easy year. நான் தீர்க்கதரிசி அல்ல, இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற காரியம், நீங்க இந்த வருஷத்துக்கு போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவராகிய இந்த வார்த்தை உங்களோட இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க எங்க போவீங்க சொல்லுங்க? யார்கிட்ட போய் கேட்பீங்க? பாஸ்டர் போய் கேட்பீங்களா? பாஸ்டர் எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்ட்டு யார் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்பீங்களா? அந்த வார்த்தை தான் ஆவியாய் உங்களோடு உலாவி கொண்டு இருக்கிறார். அதனாலதான் சொன்னேன், இது எல்லாருக்குமான பிரசங்கம் கிடையாது. எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க, இது ஏதோ பிளான் பண்ணி சொல்றாரு, கிடையாது. இது வெரி ஸ்பெசிபிக் டு எடிஃபை யோர் லைஃப். தேவனுக்கு முன்பாக நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவரோடு நாம் உறவாடி கொண்டு முன்னாடி நம்ம செல்றதுக்கான ஒரு ஆயத்த வருஷம் தான் இது. 20 வருஷமோ 30 வருஷமோ வாட் எவர் லைஃப் ஸ்பேன் காட் ஹஸ் given us, this is the foundation. இப்பதான் ஆண்டவர் அப்படி டிக் பண்ண ஆரம்பிச்சிருக்க. இந்தாப்பா, இதுதான் பரிசுத்தாவியானவரின் உண்மையான வார்த்தை, கிரியை உன் வாழ்க்கையில நடக்கணும், ஒண்ணா நடக்கும். நீ அப்ப வேற மாதிரி பார்ப்ப, உலக ஆசீர்வாதங்கள் இருந்திருக்கும். ஆனா இது எல்லாம் மத்தியிலும் எப்படி பாருங்க, இவங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா அவன் சந்தோஷமா, சமாரியா முழுவதும் சந்தோஷமா இருந்தாங்க. துக்கம் இருந்தது, போராட்டம் இருந்தது, வேதனை, வலி இருந்தது. ஒருத்தரை கொன்னுட்டாங்க, சீஷனை, யாரு? ஸ்தேவானை கொன்னுட்டாங்க, சிதறடித்து ஓடப்பட்டார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் இருந்தது. அது மாத்திரம் இல்ல, அவர்கள் போய் சுவிசேஷத்தை, நீங்க பரிசுத்த ஆவியானவரை ரிசீவ் பண்ணணும் உண்மையாவே சொன்னீங்கன்னா நீங்க சுவிசேஷத்தை உங்களுக்குள்ளாகவே வைத்துக் கொண்டு இருக்க மாட்டீர்கள். ரோட்ல போய் சொல்லுவீங்க. ஆமாவா இல்லையா? இது நான் பண்றதுனால சொல்ல, இது யார் பண்ணிட்டு இருந்தா? அந்த காலத்துல சீஷர்கள் பண்ணாங்க. நாட் ஓன்லி சீஷர்களோட ஃபாலோவர்ஸ் யாரெல்லாம் பரிசுத்தாவியானவர் உண்மையா ரிசீவ் பண்ணிட்டாங்களோ, whoever has tasted the goodness of Jesus Christ in their lives will not keep it to their families or to their own self. முதல்ல போய் உங்க வைஃப்க்கு சொல்லுவீங்க, வைஃப் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சொல்லுவாங்க, அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஒரு இதா இருக்கும். இட்ஸ் லைக் ரேபிட் ஃபயர். அப்படியே மாறி 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 என்ன ஆயிடுவீங்க, ஒரு நாள் உங்களாலே முடியாம வெளியில ரோட்ல போய் நின்று பைத்தியக்காரன் மாதிரி கத்திட்டு இருப்பீங்க. உங்களை பைத்தியக்காரன் ரோடு சொல்லும், ஊர் சொல்லும், ஏதோ லூஸ் கத்துது. அதுதான் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இது பாருங்க, எத்தனை வருஷம் முன்னாடி, 2000 வருஷம் முன்னாடி. இப்பயும் அந்த மாதிரியான ஆட்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். விசுவாசிங்களா? படிங்க, தொண்டு. பேதுரு அவனை நோக்கி, அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியம் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடி எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். போதும், அவ்வளவுதான். இதோட இந்த சாப்டர் முடியுது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய அன்லீஷிங் நடத்திட்டாரு. ஒரு அப்படியே ஸ்வீப் நடந்து அதிசயங்கள், அற்புதங்கள், விடுதலை, டெலிவரன்ஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சு இவனும் ஒரு மாய வித்தைக்காரன், ஒரு மெஜிஷியன் மாறி திரும்பவும் பேக் ஸ்லைட் ஆகி திரும்பவும் என்ன ஆயிடுறான், பயம் குத்தப்பட்டு, இல்லப்பா நான் உண்மையாவே நான் ஏசுவாமிய ஏத்துக்கிறேன். அவன் முதல்ல எடுத்த ஞானஸ்தானம் உண்மையான ஞானஸ்தானம் இருந்தாலும் விழுந்துடுறான். திரும்ப மனம் திரும்பி திரும்ப நான் உண்மையான தேவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றான். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கிரியைகள் நடக்கும். கிரியை இல்லாத விசுவாசம், செத்த விசுவாசம் என்னன்னா, இது ஆவியானவர் சொல்ற வெளிப்பாடு. இப்போதைக்கு எப்படின்னா, இட் இஸ் நாட்
யூ கோயிங் டூயிங் அண்ட் சம் சோஷியல் ஒர்க் ஆர் கிவிங் கிஃப்ட் போய் அது வந்து கிரியை கிடையாது. கிரியை இல்லாத விசுவாசம்னா என்னது? விசுவாசம் இருக்கு, கிரியை நடக்கலைன்னா என்னது? தேவன் உங்கள் வாழ்க்கையை கிரியை செய்யவில்லை என்றால் அந்த விசுவாசம் செத்ததா இருக்கிறது. If God is not doing anything in your life, then it means that you don't have faith. இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க? கிரியைனா நீ போய் ஏதாவது செஞ்சினாதான் அந்த விசுவாசம் உண்மையான விசுவாசம். அது கிடையாது. நீங்க விசுவாசமா இருக்கிறீங்கன்னு நீங்க இருந்தீங்கனாலே உங்க வாழ்க்கையில கிரியை தானா நடக்கும். வியாதி நீங்கும், பிசாசுகள் ஓடும். சபை சாவரமா இருந்துச்சுன்னா சபைக்கு புதிய ஆட்கள் வருவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? கண்ணெதிரில் பாக்குறோம் இல்லையா? பிள்ளைகள் எங்க ஸ்கூலுக்கு போக முடியாது, அவங்களுக்கு என்ன ஆகுமோ, ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கல, திடீர்னு அட்மிஷன் கிடைக்கும். இதுதான் கிரியை. நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. தேவனுடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து விடும். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் கம்ப்ளீட்னஸ். This is just a sample. ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் மாதிரி, என்ன தர்பூசணி பெரிய பெருசா இந்த வீக்ஸ் டு கம் இட் வில் கம். அதான் சொல்றேன் இல்லையா? I prayed, I did not sleep the whole night. எனக்கு என்னன்னு தெரியல, ஏன்னா வெயில இடத்துல ஒரு அரை மணி நேரம் தூங்கி பண்ணிட்டு என்னால எழுந்திரிச்சு நிக்க முடியல, பாட்டு பாட முடியல. என்ன எப்படி நான் நிக்க போறேன்? நான் சொன்ன ஆவியானவரே நீங்க தான் வந்து பேசணும். I don't have the strength. ஆனா ஆண்டவர் செய்யறாரு இல்லையா? இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. இப்போ நம்ம லூக்கா 3ஆம் அதிகாரம் 15ல இருந்து 17 படிங்க. அப்புறம் 21, 22. Luke chapter 3 verse 15 to 17, 21 to 22. யோவானை குறித்து இவன் தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில், யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். போதும். பாதரட்சையை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் கிடையாது. If I am standing here and saying because of me the Holy Spirit is given to you, நான் இப்ப வந்து ஒருத்தர் மேல கை வச்சு, ஒரு பேச்சுக்கு சொல்ற மோனிகா மேல கை வச்சு ஜெபம் பண்றேன், அவங்க விழுந்துடுறாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு டான்ஜிபிள் எவிடன்ஸ் நடக்குது, அந்நிய பாஷையில பேசுறாங்க, அது என்னவா? என்னுடைய மேன்மை அல்ல, என்னுடைய கிரியை அல்ல, என்னுடைய பராக்கிரம் அல்ல, இயேசுவானவருடைய வல்லமை தான் அங்கே நடக்குது. அதை யார் சொல்ற? யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. சொல்லிட்டு என்னவா? நான் எதனால கொடுக்குறேன்பா? நான் ஜலத்தினாலதான் கொடுக்குறேன். I am not giving you the Holy Spirit baptism. ரெண்டு பேப்டிசம் இருக்கு. அதான் சொல்றேன் இல்லையா? ஒரே ஞானஸ்நானம் உண்டு விசுவாசிக்கிறோம். ஆனா என்னன்னா, சிலர் எப்படின்னா ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க, ஆனா அவங்களுக்கு ஆவியானவருடைய ஞானஸ்நானம் லைஃப்ல இன்னும் வந்திருக்காரு. ஆன் தி அதர் ஹேண்ட் ஆவியானவருடைய தொடுதல் வந்திருக்கும், ஆனா அவங்க ஞானஸ்நானம் எடுத்துக்க மாட்டாங்க. ரெண்டு கேட்டகரி தான். In believers, there are only two categories. There is no other category. Because if you are a believer, you will understand the gift of the Holy Spirit. நீங்க பரிசுத்த ஆவியானவர் இன்னும் பெற்றவர்களாக இருந்து ஞானஸ்நானம் எடுத்திருப்பீர்கள். இல்லாட்டி ஞானஸ்நானம் எடுத்துட்டு பரிசுத்த ஆவியானவருக்காக தேடிக்கொண்டு, இல்லாட்டி அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வார், அவர் நம்மளை எப்படி ஆட்கொள்வார்ன்றதை ஆராய்ந்து கொண்டு இருக்கிற கூட்டமா இருக்கும். அதை நான் சொல்றேன். யோவான் சொல்றாரு. என்ன சொல்ற? திரும்ப படிங்க. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். வித் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஃபயர். எதுக்கு அக்கினி தேவை? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட இல்லையா? அப்படியே இருக்க முடியாது. ஆவியானவர் வந்துட்டா நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே எல்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. ஆவியானவர் கிட்ட இல்லன்றதான் உண்மை. There is no other go. நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் அப்படியே இருந்துட்டு இருப்பேன், நான் இப்படி செய்யறதை செஞ்சுட்டே இருப்பேனாக்க அப்போ அக்கினி உங்களுக்கு இறங்கலன்னு அர்த்தம். அக்கினியோட நிறைய பேர் நினைக்கிறாங்க. I believe in those kind of tangible ministries also, but that alone is not அக்கினி. கையை வைத்தால் உழுவது நான் விசுவாசிக்கிறேன், ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா இதுவும் என்னது? பாவ உணர்வு குற்றப்பட்டு நீங்க திரும்ப வந்து அதை செய்யாம இல்லப்பான்னு ஒரு பயம் வருது பாருங்க. அதுதான் உண்மையான ஞான ஸ்நானம். விசுவாசிக்கிறீங்களா? இது ஒரு பெரிய ஆழ்ந்த சத்தியம். ஆனா ஆண்டவர் அழகா புரியுற மாதிரி சொல்றாரு. நான் விசுவாசிக்கிறேன். இத வந்து நம்ம மனசுல
ஒரு எவ்வளவு நாள் தங்கும்னு தெரியாது. பட் as long as we can we need to get ourselves reminded. நாம் எவ்வளவு நாள் முடியுதோ இதை நாம் ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்த வாரம் வரும் வரையாவது நாம் இதை காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதற்கு தான் இந்த சபையை தந்திருக்கிறார், அதற்கு தான் இந்த வார்த்தை, இந்த போதகர் எல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. பட் at the same token there is another thing which I don't want to go because it's going to be too long. அது Revelation chapter 5 verse 1 to 10 முழுசா படிக்காதீங்க. அதுல verse 6ல இருந்து படிங்க, 6வது வசனத்துல இருந்து படிங்க. அது ரொம்ப அழகான இது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இருந்தேன். பட் கடவுள் சுத்தமா இருந்தால் அடுத்த வாரங்களில் நாம் பார்ப்போம். 5, 6ல இருந்து 10 படிங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. யார் அது? 7 கொம்பும் 7 கண்களும் உடையது யார்? 7 கொம்பும் 7 கண்கள் உடைய அந்த ஆட்டுக்குட்டி யார்? யாரு? ஜீசஸ், இயேசு சுவாமி. எங்க எங்க கண்டாரு? யார் காண்றார்? யோவான் தீர்க்க தரிசனமாய் எங்க பாக்குறாரு? பரலோகத்தில் நடப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். படிங்க. அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாய. அந்த 7 கொம்புகள் கண்கள் தேவனுடைய 7 ஆவிகள். இதை குறித்து தான் நான் பேசணும்னு இருந்தேன், என்ன இதோட ஹிடன் மீனிங். பட் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் நெக்ஸ்ட் வீக் நம்ம இதை குறித்து பார்க்கலாம். 7 ஆவிகளை தேவன் உலகத்திற்கு அனுப்பி விட்டார். இந்த 7 ஆவிகளுக்கெல்லாம் பிரதான ஆவி இருக்கு, பரிசுத்த ஆவி. The whole 7 there are 7 spirits which are in this world. 7 ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது, தேவனால் அனுப்பப்பட்ட ஆவி. அந்த 7 ஆவிகளை தருபவர் பரிசுத்த ஆவியானவர். அப்ப என்ன பண்றாரா, அவர் உலகத்துக்கு அனுப்ப கண்டேன். படிங்க. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது பாரசத்திலே புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவனின் புஸ்தகத்தை வாங்கவும் அதை முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இப்ப பாருங்க, இங்க நம்ம எதை நம்ம இந்த வசனத்தில் பார்க்க இருக்கிறோம்னா, அந்த 7 கண்கள் 7 ஆவிகளாய் இருக்கிறது. அப்புறம் இன்னொரு 7 என்ன இருக்கு? 7 கலசங்கள். 7 கலசங்கள் என்னவா? இதுதான் முக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு. இது டேக் இட் அஸ் a ஸ்பெஷல் gift, the word of God. ஆவியான ஒரு இடத்துக்கு போனீங்க, திடீர்னு ஒரு gift, ஒரு ஸ்பெஷல் gift கொடுப்பாரு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு புதை பொருள். என்னது 7? என்னது தெரியலையா? அதுலயே போட்டிருக்க, படிங்க. அதுலயே இருக்கு, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு. என்னவா? this is so real my dear brothers and sisters. பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய ஆளுகை செய்யற இடத்துல என்ன இருக்கான்? பரிசுத்த ஆவியானவர் வீட்டில் இருக்கிறார். அவர் 7 ஆவிகளை உடையவராய் இருக்கிறார். அந்த ஆவியை யாரு ரிலீஸ் பண்றார்? இயேசு சுவாமி ரிலீஸ் பண்றாரு. அந்த 7 கலசங்கள் என்னது? lamp standsல இருக்கிற தூபம், அதுல வர ஸ்மோக் என்னவா இருக்கும்? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள். ஆமென், ஹalleluya. இதுதான் gift உங்களுக்கு இன்னைக்கு தான் இது ஒரு என்னால கொடுக்க முடிஞ்ச gift. நீங்க எங்க போனீங்கன்னா ஹோட்டல்ல திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் சாப்பாடு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி. இப்ப நான் பேசிட்டே இருக்கும்போது ஆவியானவர் சொல்ற காரியம், அந்த 7 தூபங்களில் இருந்து வரும் தூப வர்க்கங்கள் பரிசுத்தவான்களுடைய ஜெபம். எல்லாருடைய ஜெபமும் கிடையாது. In the Bible it says, in the English Bible it says, it is the prayer of the saints or the holy men. அதனால தான் சொல்றது, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் தொடப்பட்டு கழுவப்பட்டு மாற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்னவா மாறிடுவீங்க? செயிண்டா மாறிடுவீங்க. நீங்க சாதாரண ஆளா கிடையாது, இருக்க மாட்டீங்க. நீங்க ஒரு போதகராகவோ இல்லாட்டி ஒரு ஊழியத்தை செய்யும் மனிதராகவோ நீங்கள் பரிசுத்தத்தில் நிறைந்திருந்தீங்கன்னா உங்க ஜபத்தை எங்க கேட்பாங்க? பரலோகத்தில் ஆண்டவர் கேட்பாருன்றதுதான் விசுவாசம் இல்லையா? இது யோவான் பார்த்துட்டாரு.
நமக்கு இது புரியவே புரியாது இல்லையா? நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம என்ன நினைச்சோம், ஜெபம் இங்க பண்ணா அங்க கேக்குது. போன வாரம் சொன்னீங்க, இங்க பண்ணா அங்க கேக்குது, இங்க பண்ணா அங்க வியாதி நீங்குது, இங்க பண்ணா ஒரு கேன்சர் மறையுது அப்படின்னு நம்ம விசுவாசிக்கோம். ஆனா எப்படியா இங்க பண்ணா டைரக்டா இங்க போறோம், எங்க போகுது? பரலோகத்துக்கு போய் அந்த 7 தூபங்கள் தான் அந்த அதனாலதான் சொல்றேன், நம்ம ஊழியக்காரர்களை தயவு செய்து தப்பா பேச கூடாது. நமக்கு அவர்கள் என்ன ஆகியும் தெரியாது இல்லையா? அவர்கள் பரிசுத்த ஆகிய நமக்கு அப்படியே கான்பிடண்டா தெரிஞ்சா கூட வேண்டாம் அப்படின்றார். ஏன்னா யாரு? சீமோன் எப்படி இருந்தான்? அவன் ஒரு மந்திரவாதி. ஆனா அவன் கன்வெர்ட் ஆறானா இல்லையா? அப்ப அவன் நல்லவனா கெட்டவனா? தெரியலையேப்பா சொல்லக்கூடாது. நல்லவனா கெட்டவனா? சராசரியான மனுஷன் இப்ப என்னவோ மாறிடுவான். ஆவிக்குள்ளான ஒரு மனுஷனாய் மாறிடுவான். அப்ப அவன் பரிசுத்தவான் தானே? எஸ் ஆர் நோ? இல்லையா? பரிசுத்தவான். அவனும் பரிசுத்தவானின் கூட்டமாய் மாறிவிடுகிறான். அப்போ அவன் பண்ற ஜபமும் பரலோகத்தில் கேட்கப்படும். அப்படிப்பட்ட மாறுதலை தான் ஆண்டவர் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார். புரியுதா? விசுவாசிக்கிறீங்களா? இது ஒரு ஆழ்ந்த சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பராபரன் இந்த வார்த்தைகளை அடியானன் மூலமாக இந்த சபைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களுக்கும் தந்தமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய வல்லமையை நாம் குறைத்து மதிப்பிட கூடாதவர்களாய் இருக்கிறோம். We should not underestimate the power of the Holy Spirit. We need to be filled with the Holy Spirit, and when Holy Spirit comes, there will be many things which will happen in our lives which we cannot understand. நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அது புரிந்து கொள்ள முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக நாம் அதையெல்லாம் டவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கூடாதுன்றதை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நினைவு கூறார். அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தவானுடைய ஜபம் எவ்வளவு வல்லமையா இருக்கும் என்பதை இன்று நாம் பார்த்தோம். போதகருடைய ஜபம் ஒரு முக்கியமான காரியம். எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு ஆர்குமெண்ட்ல நாங்க எப்பவுமே பேசிப்போம். சொன்னாங்க, ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, போதகர்கிட்ட தான் போய் ஜபம் பண்ணவே தேவையில்லை, நீங்களே பண்ணா ஜபம் கேட்கப்படும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு டிவில, யூடியூப்ல. நானும் அதை விசுவாசிக்கிறேன். எல்லா தனி மனிதனுடைய ஜபமும் கேட்கப்படும். ஆனால் அன்னைக்கே ஆண்டவர் பதில் சொல்றாரு. இந்த இது நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல இல்லையா? இதை நான் தேடலாம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தவான்களுடைய ஜபத்துக்கு தனி இடம் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதுதான் இந்த 7 தூப வர்க்கங்களை நினைவுபடுத்துகிறார். இது 2வது காரியம். 3வது காரியம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்க இந்த வருஷம் தயவு செய்து ரிசீவ்னா யூ ஹேவ் டு பி ரெடி டு ரிசீவ். அது எப்போ எந்த நேரம்லாம் நமக்கு தெரியாது. ஆனா யூ நீட் டு பி இன் த ரிசீவிங் எண்ட். நீங்க எதுவும் எதிர்பார்க்காதவர்களாய் நீங்க வந்து நிக்கணும். ஆண்டவரே நீங்க என்னன்னு எங்களுக்கு தெரியலப்பா அப்படின்னு நின்னீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை தொடுவார், மாற்றுவார், கிரியை செய்வார். கர்த்தர் தாமே திருவசனங்களை தந்ததுக்காக